அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் அவைக்கும் அன்பின் வணக்கங்கள். துணிவுள்ள தூயவன் தூய தமிழ் நாயகன் அடிமை அகழிக்குள் அகப்பட்ட அன்பர்களை எழுதுகோள் கரம் நீட்டி ஏற்றம் பெற செய்த எரிமலை நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவரின் படைப்புகள் புரட்சி கீதம், அக்கினி குழம்பு, சூரிய ஒளி பிளம்பு. அத்தகைய படைப்புகளுள் ஒன்றான புதிய ஆத்திச்சூடியில் 24ஆம் பாடல் வரியாய் வாழ்க்கை நெறியாய் இடம்பெற்றுள்ள கவ்வியதை விடேல் என்ற தலைப்பில் கருத்துக்களை விதைக்க வந்துள்ளேன். கவ்வியதை விடேல் என்பதன் பொருள் என்ன? சற்று சிந்தித்து பார்ப்போமா? எக்காரியத்தை செய்ய துணிகிறோமோ அக்காரியத்தை எக்காரணம் கொண்டும் செய்து முடிக்காமல் பின்வாங்க கூடாது. விடாமுயற்சியோடு செய்து முடி என்பதே கவ்வியதை விடேல் என்பதாகும். இதற்கு மகாகவியின் வாழ்க்கையே நல் உதாரணம். என்னை சுமந்து எனக்கு 5 பிராயத்தில் ஏங்க விட்டு விண் எய்தினாள் தாய் என்கிறார். 5 வயதில் தாயை இழந்தார். கல்வி கற்பித்து நல்லாசானாக விளங்கிய தந்தையை 15 வயதில் இழந்தார். குடும்ப சூழ்நிலையோ வறுமையிலும் ஏழ்மையிலும் வாட்டிய போதும் எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என்றார். ஆம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல படைப்புகள் மூலம் தமிழ் அன்னைக்கும் பாரத அன்னைக்கும் அணி செய்தார், அலங்கரித்தார். இதுதான் கவ்வியதை விடேல். நம் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பெண் கல்விக்காக புறப்பட்ட வேளையில் இந்த சமுதாயம் மலத்தையும் கழிவையும் சேற்றையும் வாரி வாரி இறைத்த போதும் பெண் கல்வி வழங்கினாரே, இதுதான் கவ்வியதை விடேல். நற்குண நாயகர் சுவாமி விவேகானந்தர் கூறிய குட்டி கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். வியாச முனிவரின் மகன் சுகதேவன் மன்னர் ஜனகரிடம் பாடம் கேட்க சென்றார். முதல் 3 நாட்கள் யாரும் சுகதேவனை கண்டுகொள்ளவே இல்லை. 4ஆம் நாள் அலங்காரம் செய்து மன்னரிடம் கொண்டு சென்றனர். மன்னரோ ஒரு கிண்ணம் நிறைய வலிய பாலை ஊற்றி ஒரு துளி கூட சிந்தாமல் 7 முறை அரண்மனையை நீ சுற்றி வர வேண்டும் என்று கூறினார். சுகதேவனும் தன் இலக்கில் கவனம் செலுத்தி வெற்றி பெற்றார். மன்னர் கூறினார், நீ ஞானம் பெற்று விட்டாய், போகலாம் என்றார். இந்த வகையில் கவ்வியதை விடாமல் இலக்கில் கவனம் செலுத்தி உலகிற்கு நன்மை விளைப்போம். நன்றி, வணக்கம்.